பிஜேபியிலிருந்து பணம் எடுத்தாருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பிஜேபியை பயன்படுத்தி பல இடங்களில் பணம் சம்பாதித்து கொண்டார். நீங்கள் முதல்ல இவருடைய ஒரு இட டாக்குமெண்ட் வெளியில் லீக் ஆகுது. வந்தோடனே உடனே அது பத்திரிகையாளர்கள் கேட்குறப்ப ஆமாம் அதை நான் தான் வாங்கினேன், அதில் ஆடு மாடு மேய்க்க போகிறேன், பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் அதிலேருந்து சப்சிடி வாங்கி நான் ஆடு மாடு வாங்க போகிறேன்னு சொன்னவர் அந்த பத்திரம் வெளியில் வந்தப்போ அது சமாச்சாரமே என்னென்னா அது 15-20 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, ஆனால் இவங்க 1.5 கோடி ரூபாய்க்கு கிரயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க மனைவி அக்கௌண்ட்லேருந்து நாளைக்கு அதை முழுமையாக கொடுத்த மாதிரி காட்டுறாங்க. இவங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறது தான் அந்த கொஸ்டினே. இவர் அழகாக அந்த பத்திரப்பதிவையும் எப்படி சொல்லிட்டாரு, கவர்மெண்ட் அப்படி விட்டுருமானா, அப்படிலாம் செஞ்சால் நாளைக்கு எங்களை செய்ய மாட்டாங்கன்னா நானா திமுகலையானா இருக்கேன், அழகாக அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதை ஆடு மாடு வளர்க்குறேன், பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஃபண்டு கேட்குறேன்னொன்னே அந்த மேட்ரு டைல்யூட் ஆயிடுது. அடுத்தது திரும்பி என்ன பண்ணுறாரு, இந்த பெங்களூரில் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அது நயினார் தரப்புலேருந்து தான் எடுத்து வெளில விடுறாங்க. அதை விடுறப்போ அது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் பங்களாவுமே 4 crores 7 crores 9 crores 12 crores 15 crores இந்த கேட்டகிரி ஆஃப் செக்டரில் தான் கட்டுறான் வீடை. 450 வீடு அந்த மாதிரி கட்டுறப்ப எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு இது வெளில வருது. அதில் தலைவன் எப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இவர் பேர் இருக்குது. அப்படின்னோடனே டக்குன்னு அது வெளியில் ஆனோன்னா ஒரு வாரம் மீடியாவை பார்க்காமையே இருக்கிறாரு. அப்போ திரும்பி மீடியாவை சந்திக்கிறப்ப இந்த சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்குறப்ப நான் அதுக்கு நான் தொழிலே பண்ண முடியாது, தொழிலே பண்ணக்கூடாதா, என்கிட்ட எதுவுமே காசே கிடையாதா, நான் எதுவுமே இத்தனை வருஷம் என்னத்த ரிட்டையர் ஆன போலீஸை அடுத்த நாளைக்கு என்னங்க அதிகாரத்தில் இருந்தப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன ரிட்டையர் ஆகிட்டாங்கிட்ட என்ன இருக்குங்கிற நிலையில் நீ டிஜிபி ஆகி ரிட்டையரே ஆயிருந்தாலும் உன்னால் சம்பாரிச்சிருக்க முடியாது.